ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஷுவல் டாக்ஸ். இன்றைக்கான டாபிக் என்னென்னா ப்ரொடக்டிவ் திங்கிங் தான். ஸோ நம்ம எத்தனை பேர் ப்ரொடக்டிவாக திங்க் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம ப்ரொடக்டிவாக நம்மளோட டைமை யூஸ் பண்ணணும், கரெக்டாக நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும், நம்ம டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் ப்ரொடக்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம்? இங்கே ப்ரொடக்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே நம்மளை இண்டிவிஜுவலாக திங்க் பண்ண மாட்டோம்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணோன்னா நம்மளுடைய மைண்ட் என்ன இருக்குது, நம்மளுடைய நிலைமை என்ன, அந்த மாதிரி நான் திங்க் பண்ண சொல்லலை. நார்மலாக நம்ம டெய்லி லைஃப்பில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு டிபெண்ட்ஸ்லேயே இருக்கும். நான் எப்படி சொல்லணும்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேனே. இப்போ நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கோம். வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு பொருளை எங்கேயோ மறந்து வச்சுட்டோம். ஆக்சுவலி நம்ம மறந்து வச்சுட்டோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆக்சுவலி நம்மளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், அது ஞாபகம் இல்லாமல் இருக்காது. ஒரு 5 நிமிஷமோ, ஒரு 2 நிமிஷமோ, இல்லை ஒரு செகண்ட்ஸோ அதை நம்ம நின்று யோசித்தோம்னா அந்த பொருளை நம்ம எங்கே மறந்து வச்சோம், நம்ம எங்கே வச்சுட்டோம், நம்ம அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். அதுக்கு கூட நம்ம டைம் கொடுக்காம உடனே என்ன பண்ணுவோம், நம்ம மொபைலை மறந்து வச்சிட்டோமா, உடனே ஃபோன் அடித்து மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறது. இல்லை வீடு ஃபுல்லாக நம்ம தேடிகிட்டு இருப்போம். ஒரு செகண்ட்ஸ் நம்ம உட்காந்து நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணோம், லாஸ்ட்டாக நம்ம யார்கிட்ட பேசணும், லாஸ்ட்டாக எதுக்காண்டி நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதேமாரி பொருளை வேறு எங்கேயாச்சும் வச்சுட்டோன்னா உடனே வீட்டில் அம்மா எங்கே இருக்குது, அப்பா எங்கே இருக்குது, அண்ணன் எங்கே இருக்குது, தங்கச்சி எங்கே இருக்குது, இதேமாரி நம்ம கேட்டு தான் அந்த பொருளை நம்ம இது பண்ணுவோம், அதை கண்டுபிடிப்போம். அதை விட்டுட்டு நம்மளாக போயிட்டு நம்ம திங்க் பண்ணி அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத யோசித்து எடுக்க மாட்டோம். உடனே இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகணும்னா, நம்ம யோசித்து வச்சுருவோம். நம்மளுக்கு மறந்துட்டு, நம்மளுக்கு ஞாபகம் இல்லை, அம்மா வந்தால் தான், அம்மாவுக்கு தான் இது தெரியும், அக்காவுக்கு தான் இது தெரியும் அப்படிங்கிற மாரி நம்மளே நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்டு டிபெண்டன்ஸில் போயிடுது, இண்டிவிஜுவலாக யோசிக்காது. ஸோ யாரும் இல்லைனாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொருளை எடுக்கணும். ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டுனாலும் அது மறக்கலை, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், நான் கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணேன்னா அது நம்ம மைண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ இதெல்லாமே பண்ணாமலேயே நம்ம பாட்டுட்டு கண்ணாப்புனாலும் நம்ம மைண்டை திங்க் பண்ண வச்சுட்டு, அதேமாரி ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு டேட்டா நம்மளுக்கு மைண்டில் இருக்குனாலும் உடனே கூகுள் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இல்லை அந்த விஷயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம யோசிக்க மாட்டோம். ஆக்சுவலி நம்ம மைண்டில் ஏதோ ஒரு அடிமட்டத்தில் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி யோசித்தோம்னா அது ஞாபகம் வந்துடும். ஆனால் நம்ம அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிக்கவே மாட்டோம். ஸோ இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா, ப்ரொடக்டிவ் திங்கிங்னு சொல்கிறோம். இது மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ண மாட்டுறாங்க. அதாவது அது நம்மளுக்கு மைண்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ண மாட்டோம். திங்க் பண்ணாமல் டேரெக்டான ஒரு இமிடியேட்டான ரிசல்ட்டை நோக்கியே நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்டை நம்ம நம்ப மாட்டோம். அதேமாரி நம்மளுக்கு உடனே தெரியலன்னு வேறு சொல்லிடுறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த விஷயம் மைண்டில் இருக்கும், நம்மளுக்கு தெரியும், அதை நம்ம தெரியலன்னு சொல்லிவிடுவோம். இப்போ நான் சின்ன வயசில் நம்மளுக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது ஒரு பாட்டு போட்டால் கூட ஏதாவது ஓரளவு மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு தெரியும், அதை கொண்டு வந்துடலாம். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் நம்ம உடனே நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு தெரியல, நான் இதை பண்ணலை அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ரொம்ப பழக்கப்பட்டு நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக உடனே மைண்டில் நிற்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். இல்லை நம்ம ரொம்ப அடிமட்டத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம முயற்சி பண்ணால் வந்துடும், அதை பற்றி திங்க் பண்ணால் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம உடனே அவாய்ட் பண்ணிடுறோம். அது தெரியல அப்படிங்கிறத நம்ம நம்ப வச்சுரும். ஆக்சுவலி நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறத நம்மளாம் அதை இன்சிஸ்ட் பண்ணி ஓகே நீ மறந்துட்ட அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி லூப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய பேர் அவங்க நல்லா ஹெல்த்தியாக, நல்ல மனநிலையில், நல்ல மெமரி பவரில் இருந்தாலுமே எனக்கு இப்போலாம் அடிக்கடி சில விஷயங்கள்லாம் மறந்து போயிடுது அப்படிங்கிறோம். ஏன் மறக்குது, நம்ம உட்காந்து யோசித்தா ஞாபகம் வரப்போகுது, அதுக்கான டைம் கொடுத்தோம்னா அதுக்கான ஞாபகம் வரப்போகுது. ஆனால் நம்ம டைமே கொடுக்க மாட்டோம். இமிடியேட் ரிசல்ட் வேணும், உடனே அடுத்தவங்கள்ட்ட நம்ம கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும், உடனே கூகுள் பண்ணி உடனே அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், அது நம்ம மைண்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம். இப்போ நம்ம படிக்கிறப்பையும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் படிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரீகால் பண்ணுவோம், நம்மளுக்கு மறுபடியும் மைண்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம அப்படி பண்ணுறதே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் நம்ம இதை யோசித்து ஓகே நம்ம மைண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ண மாட்டோம்.
ஸோ இனிமேல் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க, கொஞ்சம் இண்டிவிஜுவலாக இருங்க. மைண்டுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கான பவரை கொடுங்க. ஒரே விஷயத்த திங்க் பண்ணி ஓகே இது ஆல்ரெடி நம்ம மைண்டில் இருக்குது, எனக்கு தெரியும், இதை நானே கண்டுபிடிச்சிடுவேன், நான் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன், ஒரு ஒரு பொருளை நம்ம இங்கே தொலைச்சா கூட அது எந்த இடத்துல நம்ம விட்டோம் அப்படிங்கிறத நிதானித்து உட்காந்து யோசித்து அதை நீங்களாக கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதேமாரி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி அதிகமாகும். ப்ளஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஒன்றும் மறக்கிற கேஸ்லாம் கிடையாது, எனக்கும் ஞாபகத்தில் இருக்குது, நானும் நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நானும் ப்ராப்ளம் சால்விங் பண்ணுவேன், நான் யார்ட்டையுமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், இல்லைனாலும் அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நானே தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் வந்து எடுப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணுற மாரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை உங்கள் லைஃப்லேயே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.